ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். பல்வேறு மாவட்டங்களில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ரூ. 21,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரி ஆகும். ஏஜ் லிமிட் வந்து 40 இயர்ஸ் வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஸோ எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நீர் பகுப்பாய்வகம் மற்றும் மாவட்ட பொது சுகாதார ஆய்வகத்தில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் வந்து உங்களுக்கு பணியிடம் இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சென்னை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வெள்ளூர், ராணிப்பேட், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். உங்களுக்கு வந்து இமெயில் வழியாவே நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் போஸ்டர்லேயே நீங்கள் ஒரு காப்பி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து 11th மார்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், கெமிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, போஸ்டிங் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற லொக்கேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 40 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் பிஎஸ்சி இல்லைனா எம்எஸ்சி டிகிரி வந்து பாருங்கள், கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் லெபார்ட்டரியில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடிஷனலாக வந்து பாருங்கள், டேட்டா என்ட்ரி ஆஃபீஸ், அதுக்கு டேட்டா என்ட்ரி இல்லைனா வந்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் நாலேஜ், எம்எஸ் ஆஃபீஸ் இதை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னா டிசரபிளாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரூ. 21,000 வந்து உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். அடுத்து வந்து லெபார்ட்டரி டெக்னீஷியன் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதுக்குமே வந்து வேகன்சி வந்து பாருங்கள் மாவட்டங்கள் வாரியாக கொடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பயாலஜி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 2 இயர்ஸ் வந்து நீங்கள் டிப்ளமோவில் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூ. 13,000 வந்து சேலரி வந்து இருக்கும். அடுத்து லெபார்ட்டரி அட்டெண்டன்ட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 8th ஸ்டாண்டர்ட் இல்லைனா வந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதை கொடுத்துருக்காங்க. 8th இல்லைனா 12th வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி அதுக்கு மேலே படித்தவங்க அப்ளை பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் போஸ்டிங்ஸ்க்கு ரூ. 8,500 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, ஸோ இதுதான் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க. ஸோ அது வந்து எப்படி நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன்டு ஸ்கேன்டு காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படின்னா என்னன்னா, அந்த அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்து அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. அது எல்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி ஒரே ஃபைலாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. சைன் பண்ண அந்த காப்பி, அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி, இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இமெயிலுக்கு சென்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த ஜெராக்ஸ் காப்பியில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இணைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஹார்ட் காப்பியாக வந்து நீங்கள் ரேஷர் போஸ்ட்லேயும் வந்து ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரேஷர் போஸ்ட்லேயும் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பக்கமாக இருந்தால் நீங்கள் நேரில் கூட வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இமெயிலையும் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கப்புறம் ஹார்ட் காப்பியாக நீங்கள் வந்து ரேஷர் போஸ்ட்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீஃப் வாட்டர் அனலிஸ்ட் லெபார்ட்டரி, கிங் இன்ஸ்டியூட் கேம்பஸ், கிண்டி, சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து 11th மார்ச் ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.